வடக்கில் இருந்து ஒரு பார்சல் வந்தது. என்னடா எங்கே பார்த்தாலும் ஃபேனாகவே இருக்கு. வடக்கிலிருந்து ஒரு பார்சல் வந்தது. पानी मचूं कर வடக்கிலிருந்து ஒரு சைக்கிள் வந்தது. அம்மாடி சட்ஜிசா ஒண்ணு எப்படி அசம்பிள் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க, மேனுவல் கொடுத்துருக்காங்க. அசம்பிள் பண்ணலாமா? ஸ்க்ரூ எல்லாமே இல்லை. T-shirt. Begitu Pak. படித்தறினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார் வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில் வர்ற. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அப்புறம் எழுத்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட் மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரித்தாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல, நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப பரல கால வைங்க சார். இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? இதைய வண்டி நவர மாட்டேங்குது சார். ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? கைய மேல வைங்க சார், மேல வைங்க சார். என்ன கேட்காம கீழே இருக்க கம்பியை தொடவே கூடாது. உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன். கரெக்ட். ஓடுங்க. கால 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 மேல வைங்க, கால மேல வைங்க. வச்சிருக்கீங்களா? வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உட்கார போற. ஏன்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு
அப்புறம் வாப்பா போப்பான்னு இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். சார் பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துருவேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இப்பயாச்சும் ஒரு விடி வேலை வந்துச்சு. சைக்கிள் நல்லா நிப்பாட்டுறதுக்கு. எப்பா பீடி கட்டு ஒண்ணு கொடு. எவ்வளவு 35 ரூபா 50 பைசா. வாங்கிக்க. யாரோட சைக்கிள் கை வைக்கிறது? யோ வண்டி எடுத்து 1 மாசம் ஆகுது இல்ல, வண்டியே விட மாட்டேன், வாடகையும் கொடுக்க மாட்டேன். ஐயா யாரா எப்ப பார்த்தாலும் நை நை அப்ப ஒண்ணு பேசுறான் இப்ப ஒண்ணு பேசுறான். யோ வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடுன்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் என்ன? யோ வண்டியை 30 நாளா வச்சிருக்கேன், ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா. எது அட்வான்ஸா? அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னா வீடா? அப்படியே ஒரு வீட்டு குடி போனாலும் 1 மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கேட்பானாயா? சரி நான் தெரியாம கேட்கறியா? இந்த வண்டி ஒண்ணு தானே. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? உன் முன்னாலதான் தெரியுறேன். அங்க நிக்கிறேன் இங்க நிக்கிறேன், அவர்த்த பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? யோ வாடகை தான் கொடுக்க மாட்டேன், வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா. வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்? எப்பதான் விட போறேன்? இப்ப நான் வண்டியை விட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க. நாளை பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்றப்ப இந்த போற மாதிரி கடைங்க கையை கட்டி என்னை கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்த என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒரு வே மதிப்பான என்னையா? வண்டி விடுறப்ப காசு வரும் போயா. சும்மா உயிரை வாங்கிட்டு அப்புறம் இங்க வாயா. இந்த சின்னசாமி வந்தானா என் பேர்ல ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து விடு. நான் தோப்புல இருக்கேன், கேள்ல சாரா வேண்டாம் சொல்லு. இன்னொரு வண்டி இருக்காயா? இன்னும் 1.5 வருஷத்துக்கு சைக்கிள்லயே வேலை இருக்கு. வாடகை கொடு சைக்கிளை கொடுன்றான். பிரதர் அப்படி உட்காந்து போக வேண்டியதானே? அது இல்ல, ஒரு நிமிஷம். அது சொல்லிட்டு வரல வேண்டியதானே? அதனால வரல நீட்டிட்டு சொல்றது. ஐயோ நான் அந்த விளையாட்டுக்கே வரலப்பா. நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? செருப்பு பொட்டி மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல, காதல் பிரச்சனை. அப்பப்ப வந்து ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு போறது பேர் காதல் இல்ல. கடைசி வரைக்கும் நின்னு ஃபைட் பண்றதுக்கு பேர் தான் காதல். நீ 10 நாளைக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவை சொல்லலைன்னு வச்சுக்க, அவங்க அப்ப மறுபடியும் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி கேவலமான பயலுக்கு கையை பிடிச்சு குத்துருவான்ப்பா. அவளுக்கு நீதாப்பா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அவ ஊர் விட்டு போறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை நான் அவளுக்கு சொல்றேன். இப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே. அப்பாடா. அப்பானா அம்மாவோட புருஷன், அப்பாடானா என்ன? அப்பாடானா அப்பாடா. அப்பாடா 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 ஆள விட்டா. அப்படியே புள்ளியாரப்பா, என் கஷ்டம் உனக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் என்கிட்ட இருந்து சைக்கிள் எடுத்து போய் 2 மாசம் ஆகுது, வண்டியே உள்ள வாடகையும் தெரியல. யார் அவன்? இங்க 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 அதான்ப்பா குண்டக மண்டக பாட்டிப்பா. மிஸ்டர் பிள்ளையார் இருக்காரு, அவர் ஞானப்பழ மாதிரி பெரிய பெரிய கேஸ் தான் அவர் டீல் பண்ணுவாரு. நான் ஒரு ஜூனியர். இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் கேஸ்லாம் நான் தான் பஞ்சர் போடுறேன். 1000 ரூபாய் சைக்கிள் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டேனா, பிள்ளையாருக்கு 10 ரூபாய் தேங்காய் உடைப்பேன்பா. ஓ ஐ அப்பா, எதை அடக்கினாலும் இதை அடக்க முடியலப்பா. ஓ அப்பாடா 2 லிட்டர் தேரும். அடாடாடாடாடா, இறங்குனது இந்த காத்து தானா? இங்க வரா காத்து பண்ண மாதிரி கரெக்டா பம்போட வர்றாரு ஒருத்தர். ஹலோ பிரதர். ஓ நீங்க தானா? என்ன எப்பயும் பிகிலோட அலைவீங்க, இப்ப பம்போட அலைவீங்க. பம்பு யாருது? சைக்கிள் யாருது? இது என்னையா கேள்வி? ஏன் சைக்கிள் தான். பம்பு என்னதான்? நான் ஏன் கேட்டேன்னா, உங்ககிட்ட எதை பேசினாலும் தெளிவா பேசணும். தெளிவா பேசு. எனது சைக்கிளுக்கு கொஞ்சம் காற்று அடிக்கிறீர்களா? வீல் இங்க இருக்கின்றது, பிகில் அங்க இருக்கின்றது. நான் அந்த பக்கம் செல்கிறேன். காற்றை கவனமாக நிரப்புங்கள். ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்தா ஆ கும்தா ஆ இந்த திந்தத்த முடிஞ்சுதா. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காத்தடிச்ச கூலி எவ்வளவு? காத்துக்கெல்லாம் நாங்க காசு வாங்குறது இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காத்தடிக்க அந்த காத்த வராயன் பாடி. எங்க போறீங்க? என்ன சார், ஏன் ஜெயிக்க எடுத்து நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? காத்து இல்லாம இந்த வண்டி ஓடுமா? காத்து இல்லாம எந்த வாகனம் போகாது பிரதர். அப்ப இந்த வண்டி ஓடுறது உள்ள இருக்க என் காத்துனால இல்லையா? டெபினெட்லி. அப்ப இந்த வண்டி யாருக்கு சொந்தம்? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா. போதுமா? காத்தா காத்து பொருளா ஊர்ல காத்து. பாப்பா வேலைய பார்த்துட்டு இருங்க பிரதர். என்ன? உங்க சைக்கிள் இங்க இருக்கு, எங்க காத்து எங்க?
தெளிவா கேக்குறேன், உங்க சைக்கிள் இங்க இருக்கு, நாங்க அடிச்ச காத்து எங்க? காத்தோட காத்தா கலந்துருக்கான். வேணும்னா அந்த பொம்பளை இன்னும் 2 குத்து வேணா குத்தி எடுத்துட்டு போ. இந்த குத்துறவெல்லாம் வேண்டாம், நீங்க புடிங்கி விட்ட காத்த என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சைக்கிள் இங்க எடுத்துட்டு போங்க. இங்க பாரு, நல்லா நாம இங்க பா. என்ன பாக்குறப்பலாம் இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு, புடிக்கல தூர விட்டு போறீங்க. இங்க பாரு, இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய், காத்து காத்து காத்துக்கு நான் எங்கடா போவேன்? மெக்கானிக் சைக்கிள் ரெடியா? ரேஸ்ல ஜெயிச்சிடலாமா? நம்ம ஹீரோ ரேஸ்ல கலந்துக்கிறாரு, பவரை பக்காவா வச்சு விடு. நம்ம கூட ரேஸுக்கு போட்டியா யார் கலந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? யாரா இருந்தா என்ன, நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கணும், எப்படியாச்சும் ஜெயிக்கணும். வண்டியெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்ட, 500 ரூபாய் கொடுப்பா. நம்ம கூட ரேஸ்க்கு ஒருத்த யாருன்னு தெரியுமா? நம்ம கிட்ட முன்னாடி ஜெயிச்சானே அவன்தான். ஆனா அவன் இந்த தடவை ஜெயிக்கவே கூடாது. நீ என்ன பண்ணுவால எனக்கு தெரியாது, நீ ஜெயிச்சே ஆகணும். இதுக்காக நீ என்ன வேணா பண்ண, ஆனா தோத்துனா நான் என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கவலைப்படாம, நான் ஜெயிச்சுட்டு வந்து உன் முன்னாடி நிக்கிறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. கோச் ஜெயிச்சிட்டேன். கோச் நான் ஜெயிச்சிட்டேன். சூப்பர் மெக்கானிக், நம்ம ஜெயிச்சிட்டோம். யோ மெக்கானிக், சைக்கிள் என்ன ரெடி பண்ண? வண்டியை பக்காவா ரெடி பண்ண சொன்னா மோசமா ரெடி பண்ணி வச்சிருக்க. அதனால நான் ரேஸ்ல தோத்துட்டேன். என் பாஸுக்கு தெரிஞ்சது நீ அவ்வளவுதான். இல்ல நான் தோத்துட்டேன்னா. திரும்ப ஒரு மேட்ச் வரியா? தோத்தவங்கள்ட்ட எல்லாம் நான் வரமாட்டேன். இந்த தடவை என்கிட்ட வந்து ஜெயிச்சிட்டேன்னா என் சைக்கிளே தரண்டா. சரி, இப்பயே ரேஸுக்கு வாடா. பாஸ், அவன் என்ன திரும்பி ரேஸுக்கு கூப்பிடுறான். அவன் ரேஸுக்கு கூப்பிடுறானா எல்லாம் பிளான் இல்லாம கூப்பிட மாட்டான். ஆனா அவனை அசால்ட்டா ஜெயிக்கிறேன். நான் இப்ப ரேஸுக்கு போறேன்னா, நான் அவன்கிட்ட ரேஸுக்கு போறேன்னு ஜெயிக்கிறேன். சொன்னா கேளு, ரேஸுக்கு போவாத. இல்லண்ணா நான் போறேண்ணா. என்னடா ரேஸுக்கு ரெடியா? சைக்கிளை கொடுக்க நீ ரெடியா? வாடா. வரேன்டா. ஒன்னு டேடி சொல்லுங்க. இனிமேட்டு உனக்கு இந்த சைக்கிள் சத்தமே இல்ல. சைக்கிள் விட்டு போடா. ஆனா தெரியாம ரேஸ் பண்ணிட்டேனா, ப்ளீஸ் நான் சைக்கிள் கொடுங்கண்ணா. டேய் போடா. கோச் தூங்கிட்டீங்களா? ஏஞ்சிருங்க. கோச், ஒரு சைக்கிள் வச்சு இன்னொரு சைக்கிள் வின் பண்ணியிருக்கேன். கோச் என் சைக்கிள் கொடுத்துருங்க கோச். எங்க டீமுக்கு ஒரு சைக்கிள் வந்தா அதை நாங்க திரும்பி தர மாட்டோம். கோச் கோச் ஏய், என்ன தோத்துட்டியா? இதுக்கப்புறம் எனக்கு டீம்ல வேணாம். போடா வெளில. எப்படி ஜெயிக்கணும் தெரியும். வேணா கொடுத்துறாத. அவனோட ஆள் உடனே வந்து இங்க பாக்கணும். சரி, நான் உடனே போய் சொல்லிடுறேன். என் பாஸ் வந்து உன்னை உடனே கூட்டாரு. இதோ வரேன். சொல்லுங்க பாஸ். பாஸ், அவங்க டீம் லீடர் கூட ஜெயிக்க போறேன். வேணா சொன்ன கேளு, அவன் மோசமான ரைடர். அவனுக்கெல்லாம் நீ செட் ஆகாது. பாஸ், எல்லா ரேஸ்லயும் ஜெயிச்ச என்ன போய் இப்படி சொல்றீங்களே? நீ ரேஸுக்கெல்லாம் போவானா? நான் போறேன். எனக்கு உடம்பு முடியல, நீனே போய் ஜெயிச்சுட்டு வா. எப்படியும் நம்ம டீம் மானத்தை நீ காப்பாத்து. ஓகே கோச், நான் ஜெயிக்கிறேன்.
நம்ம தோத்துட்டோம் கோச். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சைக்கிளையும் அவன் பிடிங்கிறான். அண்ணன் கேட்டியா? அப்பே சொன்ன போவாதரான்னு இருந்த எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு மூஞ்சில முடிக்காதடா போடா. அண்ணா சாரிங்க, தெரியாத ரேஸ் கொண்டுட்டேன், சைக்கிள் குத்துருங்கண்ணா. இந்த சைக்கிளுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சைக்கிள் நீனே எடுத்துக்கோ. ஓகே கோச். நம்ம டீம் ஜெயிச்சிட்டோம்டா. ஹாய்டா, உன் சைக்கிள் ஒரு ரவுண்டு கொடு. ஐயோ சைக்கிள்ல ரவுண்டா? நானா தரமாட்டேன். ஹே ப்ளீஸ் ரா, சைக்கிள் ஒரு ரவுண்டு கொடுறா. சைக்கிள்னா தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. கிளம்பு கிளம்பு. எங்க வீட்ல கீர் சைக்கிள் கேட்டிருக்கேன்டா, வந்ததும் உனக்கு ஒரு ரவுண்டு தரேன்டா. கீர் சைக்கிளா? என்னடா சொல்ற? உண்மையோட சொல்ற? ஆமாண்டா மச்சி, உண்மையா தான் சொல்றேன். டேய், இது வரைக்கும் இந்த சைக்கிளை யாருக்கிட்டையும் குத்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைமா இந்த சைக்கிளை வாங்கிட்ட தானே தரேன். கீர் சைக்கிள் வந்தோடனே ரவுண்டு தரலாம் தானே இருக்கு. சாதாரணமா சைக்கிள் கேட்டா எவன்டா தரீங்க? அதுக்கு தான் ஒரு பெரிய பொய்யை சொல்லி சைக்கிளை வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் அந்த சைக்கிள் கேள்வி உனக்கு அப்புறம் இருக்கு. இவன் சைக்கிள் எடுத்துன்னு போனாலே எதனா பிரச்சனை வந்துட்டு போகுதுடா. இதுக்கப்புறம் எவனோ அந்த சைக்கிள் வாங்கட்டான், அப்புறம் இருக்கு. என்னடா பண்ணிருக்கிறா? சைக்கிள் குடுறா, கடை வரையும் போயிட்டு வரேன்டா. நானே உன்னை தானே தேர்ந்தேன், நல்ல வேலை நீனே வந்துட்ட. சைக்கிள் என்ன பண்ண உண்மையா சொல்லு. ஒரு தடவை சைக்கிள் கொடுங்க, கடை வரையும் போயிட்டு வரேன். போன தடவை நீ என்னை ஏமாத்திட்ட, அதனால உனக்கு சைக்கிளே கிடையாது. அவசரப்படாதா, எங்க அப்பா பார்த்தா அது பாஸ் பண்ணிட்டோன்னே பைக் வாங்கி தரேன்னாரா. சரிடா, சைக்கிள் எடுத்துன்னு போடா. உனக்கு இல்லாத சைக்கிளா? எங்க அப்பா கிட்ட காசு இல்லைனால தான் வாங்கிட்டு சைக்கிள் வாங்கிட்டு போறான். எங்க அப்பாவாவது பைக் ஆகுது. ஸ்கூல் லைஃப் முடிகிற வரைக்கும் அவன் சைக்கிளை நம்மளும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். வட எலி, உன்னதான் தேர்ந்துருந்தான், கையில மாட்டினா நசிக்கிடுவான். ஏண்டா கீர் சைக்கிள் வாங்குறேன்னு சொன்னா அதுவும் வாங்கல, பைக் வாங்க போறேன்னு சொன்னா அதுவும் வாங்கல. என்னை பார்த்தா எப்படா இருக்கு? எங்க அப்பாட்ட பைக் கேட்டேன்டா. ஏன்டா பைக்கு, உனக்கு காரே வாங்கி தரேன்டான்னாரா. நானும் ஓகே சொல்லிட்டேன்டா. அப்பாவும் புள்ளையும் காலத்துக்கு எந்த பொருளும் வாங்காம ஓசியில ஏமாத்தின்னு வரீங்க. ஓசியில வாங்கின பொருள் எல்லாம் உங்களுக்கு ஏசி போல இருக்கா? வருமான காசெல்லாம் எங்க குடும்பத்துக்கே செலவாகுது. அப்ப எப்படி எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தருவாரு? நீ சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டாச்சு சைக்கிள் வாங்கி போயிருக்கலாம்ல. இந்த உலகத்துல உண்மையை சொன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால தான் போய் சொன்னேன். ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நான் உனக்கு கஷ்டப்படுத்தி இருந்தா நீ என்னை மன்னிச்சிரு. இந்த நிலைமை மாறணும்னா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டா நாளைக்கு உன் குழந்தை நல்லா இருக்கும். அன்னைக்கு எங்க அப்பா கஷ்டப்பட்டதுனால தானே இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன்டா, உனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. சாரிடா. நானும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம தப்பா பேசுறேன்டா, மன்னிச்சிடுறா. இதுக்கப்புறம் அது என் சைக்கிள் இல்ல, நம்மளோட சைக்கிள். என்னடா சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு. சக்தி, சின்ன வயசுல இருந்தே எனக்கு சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும்டா. அடுத்தவங்க சைக்கிள் ஓட்டுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்டா. எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சைக்கிளே வாங்கி தர மாட்டாரு. எங்க அப்பா தான் என் ஆசையை நிறைவேற்றல. என் ஃப்ரெண்டா வந்து நீயாவது என் ஆசையை நிறைவேற்றினியடா. நீ என் கூட கடைசி வரையும் இருந்தா அது போதும்டா எனக்கு. வட நண்பா, நம்ம கடைசிக்கு ஒன்னா இருப்போம். டேய், இங்க பாருங்க, இங்க பாருங்க. నేను కూసుకోవని తెలిసింది చూసిన బాగా కూసుకుంటా వస్తా నువ్వే.
டா வாங்க 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 வாங்க. டேய் இங்க பாருங்க இங்க பாருங்க. నేను కూసుకోవని తెలిసింది చూసిన బాగా కూసుకుంటా వస్తా నువ్వే. డా వాంగ 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 వాంగ. Ha 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 ha.